அன்பின் சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்கள். ஆண்டவரின் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பலிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை தந்தது. சீஷர்களின் வாழ்வில் தைரியத்தை கொடுத்து உலகமெங்கும் அவர்கள் சென்று நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள செய்தது. அவருக்காக பலர் இரத்த சாட்சிகளாகவும் மரிக்க செய்தது. இதை குறித்து வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திப்போம். முதலாவதாக யோவான் 20 நாம் மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் முதலாவது தரிசனம் கொடுத்ததை பார்க்கிறோம். யோவான் 20:16 மரியாளே என்று பெயர் சொல்லி அழைத்து, நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்று கட்டளை கொடுக்கிறார். தன்னுடைய சீடர்கள் ஒருவராக மகதலேனா மரியாளை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவராக இந்த கட்டளை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். யூத சமுதாயத்திலே பெண்களின் சாட்சி நீதிமன்றத்திலே செல்லாது. ஆண்டவர் தம் உயிர்த்தெழுதலுக்கு முதல் சாட்சியாக மகதலேனா மரியாளை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 20:18 மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னிடம் சொன்னவைகளையும் அறிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். சமுதாயத்திலே மதிப்பீடு இல்லாத மக்களாக அல்லது ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்த மக்கள் யாராக இருந்தாலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உலகிற்கு சாட்சியாக அறிவிக்க அவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே அவர்களிடத்திலே இருந்த தாழ்வு மனப்பான்மை, பயம், துக்கம், குழப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி அவரின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக வாழ அவர்களையும் நம்மையும் அழைக்கிறார். The resurrected Christ calls us to be his witnesses. இரண்டாவதாக லூக்கா 24 ஆண்டவரின் சீடர்கள் இருவர் எம்மாவு என்ற கிராமத்திற்கு போகும்போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவும் அவர்களோடு கூட பிரயாணம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். துக்க முகத்தோடு தங்களை மீட்கும் இரட்சகராக நம்பியிருந்த இயேசுவை செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக அவர் இருந்தும் மத தலைவர்கள் சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் என்று தங்கள் உள்ளத்தின் பாரத்தை அவரோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களோடு அநேக வேத வாக்கியங்களை விவரித்து கூறி அவர்களை திடப்படுத்தினார். அதனால் தெளிவு பெற்று சந்தேகம், பயம், குழப்பத்திலே இருந்து விடுதலை பெற்றவர்களாக அவர்கள் ஆண்டவரை தங்கள் இருப்பிடத்திற்கு அழைத்தனர். ஆண்டவர் உணவு உண்ணும் முன்பு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் என்பதை கண்டு கொண்டனர். ஆண்டவர் அவர்களை விட்டு சென்ற பின்பு அவர்கள் எல்லா சீஷர்களிடத்திற்கும் போய் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை குறித்த நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரையே சார்ந்து பின் சென்று பணி செய்த அவர்கள் தனித்து தைரியத்தோடு சென்று உயிர்த்தெழுந்த நற்செய்தியை அறிவிக்கும் உந்துதலை பெற்றனர். Resurrected Christ calls us to be his disciples. மூன்றாவதாக யோவான் 20:27-30 ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை நம்பாத தோமாவை பற்றி நாம் பார்க்கிறோம். தன் சீடர்களின் பயத்தையும் குழப்பத்தையும் திகிலையும் போக்கும்படி அவர்கள் பூட்டியிருந்த அறைக்குள்ளே சென்று, உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் கூறினார். அதோடு தோமா தன் உயிர்த்தெழுதலை நம்பும்படியாக அவனுக்கு வாய்ப்பும் கொடுக்கிறார். தன் காயங்களிலே அவனுடைய விரல்களை வைத்து பார்க்கும்படி கூறுகிறார். அதோடு காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று விசுவாசத்தின் அவசியத்தை உணர்த்துகிறார். அந்த தோமாதான் கிபி 52 நம் நாட்டிற்கு வந்து கேரளாவிலே 7 திருச்சபைகளை ஸ்தாபித்து பின்பு தமிழ்நாட்டிலும் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து ஊழியம் செய்தார். அப்படி செய்யும்போது சென்னையிலே இரத்த சாட்சியாக மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். தோமாவை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி தன் அப்போஸ்தலனாக வாழும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். நம் வாழ்விலும் எப்பேற்பட்ட அவிசுவாசம் நம்மிலே இருந்தாலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை என் ஆண்டவர் என்று நாம் ஏற்று கொள்ளும்போது அவருடைய நற்செய்தியாளராக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.
Resurrected Christ calls us to be his apostles. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நாங்கள் சாட்சிகளாக, சீடர்களாக, அப்போஸ்தலர்களாக நாங்கள் இருக்கும் இடங்களிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். ஆண்டவரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. உங்கள் அன்பு சகோதரி சாந்தி திலக்.